டாக்டர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல வைரலா ஒரு பதிவு. அதாவது ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவர் குறித்தான ஒரு பதிவ செய்றாங்க. என்னுடைய கணவர் வந்து கே என்று தெரிந்த பிறகு, நானே அவர் வந்து என்னுடைய வீட்டு மாடியில, அறையில வந்து அவருடைய கப்பலோட தங்க வைத்திருக்கிறேன். நானும் என்னுடைய குழந்தையும் கீழ இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட பிறந்த நாள வந்து அவங்க அப்பா, அம்மா சேர்ந்து கொண்டாடுற மாரியான ஒரு புகைப்படம். தனிநபர் விஷயமா இருக்கிறதுனால யாரு என்னன்றதெல்லாம் போ வேண்டாம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இது நெறைய எதிர்வினை அவங்களுக்கு Instagramல வந்துச்சு. "நீ எல்லாம் ஒரு பெண்ணா? நீ ஏன் இப்படி செய்கிறாய்?" அது இதுன்னு சொல்லி அவங்கள கேள்வி எழுப்புற மாரி இருந்துச்சு. இந்த கே ரிலேஷன்ஷிப்பு மனைவி அத அக்செப்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா, அதில நெறைய பேரோட பிரைவசி இருக்கு. இந்த மாரி கிளையண்ட்ஸ் நானே நெறைய பார்க்குறேன்றதுனால, நான் அவங்கள பத்தி சொன்னா தான் அவங்க தப்பா நெனச்சுக்க கூடாது. நம்ம பொதுவா தான் பேசுறோம். அத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ ஒரு மனைவிக்கு உண்மையிலே அவங்க கணவன் மேல ரொம்ப அன்பு, காதல் எல்லாம் இருக்குன்னா, அவங்களால அவர வேற யாரோடையும் ஷேர் பண்ண முடியாது. டூ த எக்ஸ்டெண்ட் அவங்க அம்மா அவர்கிட்ட பேசினாலே அந்த பொண்ணுக்கு பொசசிவா இருக்குன்ற பட்சத்தில, ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே கணவன் மேல அன்பு, பாசம், காதல்லாம் இருந்தால், இன்னொரு காதலனோடையோ, காதலியோடையோ அவங்க அனுப்பி வைக்க மாட்டாங்க. அது அவங்களால முடியாது. அப்போ சில பேர் வந்து மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லுவோம். காதல்னால அந்த கல்யாணம் நடக்கல. 2 பேருக்கும் அது சரியா வருது. ட்ரேட் ஆஃப் கரெக்ட்டா இருக்கு. 2 பேருக்கும் அது அனுகூலம் இருக்குன்றதுனால, இத மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸா வச்சுக்கலாம்ன்னு அவங்களே ஒரு கான்ஷியஸ் டிசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்தாங்கன்னா, அப்போ அதில காதல் இருக்காது. அப்போ அவரு யார் கூட போனாரு? எதுக்கு போனாருலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. எனக்கு ஃபீஸ் குடுத்துட்டு யார் கூட வேணா போங்கன்னு கூட சொல்லுவாங்களா இருக்கலாம். ஸோ, அதனால அவங்க அவங்களால அத ஹேண்டில் பண்ண முடியுது. பட் இத நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது. நார்மலா விமன் வந்து இல்ல கணவர்கள் கூட அவங்க மனைவியோட ஒரு அட்டாச்மென்ட்டோட இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கே இன்னொரு குழந்தை பொறந்தா அம்மா நம்மள விட்டு போயிடுவாங்களா? என் அம்மா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு பயாலாஜிக்கல் ஹையஸ்ட் பயாலாஜிக்கல் அஃபினிட்டி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு டக் ஆஃப் வார் இருக்கு. ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. எனக்கு மட்டும் அப்படின்னு உரிமை போராட்டங்கள் இருக்கின்ற பட்சத்தில, இதுதான் இயல்பானது. சாதாரண கணவன், மனைவி, அவங்க கணவன், மனைவி அவங்களோட துணைவரை, இணைவரை யாரோடையும் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. இல்ல என்னுடைய குழந்தைக்கு அப்பா அந்த ஸ்தானத்த நான் குடுக்கணும்லன்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கு அது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸா இருக்கலாம். இந்த சுதந்திரத்தை அவருக்கு குடுத்தா, இவங்களுக்கு வேற ஏதாவது கிடைக்கலாம். அதனால அந்த ட்ரேட் ஆஃப் வேலை செய்யுது அவங்களுக்கு. இப்ப இத நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, எல்லாரும் கணவனும் சொல்லுவாங்க. "பாத்தியா அவ எவ்வளோ பத்தினி. அவங்க கணவனை கொண்டு போய் அங்க ஒரு நலாய் நவீன தமயந்தி" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல அதுல கூட ஒரு ஆணா இருக்கிறதுனால கூட அது நடந்திருக்கலாம். ஒரு பெண்ணா இருந்தா அத அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. நடந்திருக்காது. இப்ப ஆணா இருக்கனால அவங்க வேலை செய்யறதுக்கு 2 ஆள் இருக்கிறாங்க. கூப்பிட்டா 2 பேர் வந்து நமக்கெல்லாம் செய்து தருவாங்க. 2 அடியாட்கள் கிடைத்தார்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான டிசிஷன். ஆனா எமோஷனல் டிசிஷன் இல்ல. அதனால இப்ப இதுல எங்க ஸ்பின் ஆஃப் ஆகும்னா, எல்லா மனைவியும் இது மாரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மனைவியும் இப்படி இருக்க மாட்டாங்க. இல்ல அப்ப ஒரு பெண் அத எப்படி ஹேண்டில் பண்றது? கணவன் கேவா இருந்தா, ஆ. அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சார். இது மாரி நெறைய இருக்கு. இப்ப நடைமுறை வாழ்க்கையில அது ரொம்ப இருக்கு. அந்த பெண்ணுக்கு அது மிகப்பெரிய பிட்ரயலா இருக்கு. அந்த பெண்ணுக்கு அது புரியவும் மாட்டேங்குது. கேனா என்னன்னு தெரியல. அவர் கேவா இருந்தா என்னன்னு புரியல. அவர் எப்படியாவது திருத்தி தரமாட்டீங்களான்னு கேட்கறாங்க. அவருக்கு வசியம் பண்ணி, அவருக்கு கடா வெட்டி, ஏதாவது பண்ணி, ஏதாவது கயிறு கட்டி அவர மாத்திட முடியுமான்னு பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்தில அத பத்தி சொன்னா, அந்த பெரியவங்களுக்கு கேன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நெறைய பிரச்சனைகள் எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப பரவலாவே அது இருக்கு. அப்ப தவிர்க்க வேண்டிய முறை, வழி எதை தவிர்க்க வேண்டிய முறை, இல்ல வழி? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது? இப்ப நெறைய ஆண்களோ, பெண்களோ அவங்களுக்கு வந்து எல்ஜிபிடிக்யூ ஸ்பெக்ட்ரம்ல அவங்க இருக்கிறாங்கன்னா, உண்மையிலே திருமணம் வேற ஒரு நபரோட அவங்களுக்கு பற்றில்லாத, ஓரியன்டேஷனே இல்லாத, செக்சுவல் அட்ராக்ஷன் இல்லாத நபரோட திருமணம் செய்துக்கணுமான்றதே ஒரு எத்திக்கல் கொஸ்டின். அப்ப நமக்கு அவங்க மேல ஆசையே இல்ல. இப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்ப நெறைய ஆண்கள் இது பெரும்பாலும் ஆண்கள் தான் இந்த பிரச்சனைக்கு உள்ளாறாங்க. ஏன்னா, ஆண்களால அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய், "அம்மா நான் ஒரு கே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு" சொல்ல முடியல. ஸோ அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, சரி வெளியில தெரிய வேண்டாம். நம்ம ஒரு கல்யாணத்த பண்ணிப்போம். அம்மா, அப்பா ஆசைப்படுறாங்க. ஊருக்கு காமிச்சுப்போம். நம்ம வீட்ல ஒரு கல்யாணம், ஒரு பொம்மை கல்யாணம் மாரி ஒரு கல்யாணத்த பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுவா கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். அது கண்டுபிடிக்கலன்னா, அது மேல ஏதாவது பழி சொல்லி அத அனுப்பி விட்டுறலாம். அந்த பொண்ணு சரியில்லங்கன்னு சொல்ட்டா வேல முடிஞ்சுதுன்ற மாரி சில பேர் யோசிக்கிறாங்க. சில பேர் அந்த பெண்ணை அப்படி அனுப்பி விடுவது கூட அந்த பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் இன் டியூ கோர்ஸ். சில பேர் அனுப்பவும் மாட்டாங்க. ம். அப்படியே அந்த பொண்ண உட்கார வச்சுட்டு, அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாம கன்ஃப்யூஸ்டா இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஏதேதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி அந்த பொண்ண அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நீ வேற எட்டையா போய் வேணா குழந்தை பெற்றுக்கோ, நான் வேணா ஸ்பெர்ம் தரேன், நீ வேற இப்படியா போய் குழந்தை பெற்றுக்கோ, குழந்தை தானே வேணும், குழந்தைன்னு ஒன்று இருந்துட்டு அந்த கல்யாணத்தை காப்பாற்றிடலாம். அந்த பெண்ணோட பெற்றோர் என்னன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு எப்படியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்கிற பெற்றோரும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம திருமண முறையேன்றது வந்து பயங்கர சொதப்பலா இருக்கு சார். நம்ம நிறைய தவறுகள் செய்றோம். தலைகீழா உல்டாவா பண்றோம் கல்யாணத்த. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, காசெல்லாம் சேர்த்து வச்சு, ஒரு கல்யாண வைபோகத்துல காசெல்லாம் கரைச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கும், ஆணுக்கும் கஷ்டம் இல்லன்னா, நான் கல்யாணம் தான் பண்ணிட்டோம்ல, ஊர கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்ல, அதனால மாத்த முடியாது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி, நீங்க எதுக்கு ஊர கூப்பிட்டு முதல்ல கல்யாணம் பண்ணீங்க? இல்ல கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இங்க என்ன இந்து மதம் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல, முன்ன வந்து ஹிந்துயிசம்ல திருமணம் என்பது ஒரே ஒரு முறை தான் நடக்கும். விவாகரத்துன்னு ஒண்ணு கிடையாது. அதனால இவங்க விமர்சனமா ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்றோன்றதுனால இப்பதான் 4, 5 தடவை பண்ணிக்கலாம்ல. எத்தனை தடவைனா பண்ணிக்கலாம்ல. அப்ப எதுக்கு ஒரே ஒரு தடவை இவ்வளவு காசு போடுறீங்க? பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அப்புறமா காசு வேணா செலவு பண்ணிக்கலாம். உலகத்துக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட்டே ஆகாத கல்யாணத்துக்கு முதல்ல ஊர கூப்பிட்டு எதுக்கு நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்க? ஒர்க் ஆகுதா இல்லையான்னே தெரியல. அதுக்குள்ள ஏன் நீங்க முன்கூட்டியே இந்த தகவலை செய்தீங்க? இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வேஸ்ட் பண்ணீங்க. இன்னும் அத விமர்சையா பண்றாங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமான செயல்னு வேற நினைக்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஹலோ, ஹலோ அதெல்லாம் வந்து இந்து திருமண சட்டத்துக்கு முன்பு திருமணங்களை விமர்சையாக பண்ணது, 10 நாளைக்கு பண்ணது, 3 நாளைக்கு பண்ணது, அப்படிலாம் பண்ணது. இத்தனை விதமான வைபவங்கள் வைத்து பண்ணது வந்து முட்டாள்தனமானது. அந்த பெண்ணை நம்ம அடிமையா அவங்களுக்கு தானமா குடுக்குறோம்னு கூட தெரியாம, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிச்சையா குடுக்குறோம். இது என்ன தப்புன்னு கூட தெரியாம இருந்தப்போ இருந்த கான்செப்ட். கன்னிகா தானம். அதற்கான கான்செப்ட். இன்னைக்கு நீ எப்படி கன்னிய தானமா குடுப்ப? நீ யார் குடுக்குறதுக்கு? அவனுக்கு 8 வயசு புள்ளையா? அவ 20 வயசு பொண்ணு, 22 வயசு பொண்ணு, 30 வயசு பொண்ணு. அவள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற புத்தியே நமக்கு இன்னும் வரலன்னா, நம்ம எவ்வளோ பிற்போக்கா இருக்கோம் பாருங்க. நம்ம எவ்வளோ பேக்வேர்ட். நமக்கு தெரியவே இல்ல விஷயம். ஆனா நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியுங்க. கல்யாணத்த சூப்பரா பண்ணிட்டோங்க. கல்யாணத்த சூப்பரா பண்றதில்ல. திருமணம் என்பது அன்னைக்கு நடக்கிற வைபவம் இல்ல. 60 வருஷ பயணம். அந்த 60 வருஷ பயணத்துல கிடைக்கிற புரிதல், விட்டு கொடுத்தல், அனுசரணை, அவங்களுக்குள்ள இருக்க தாம்பத்தியம் அதுதான் முக்கியமானது. இத பத்தி மட்டும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த பையன் கேவா இல்லையான்னு கூட தெரியாம ஒரு கல்யாணத்த வேற பண்ணி வச்சுருவாங்க. இல்ல இப்ப திருமண முறைய பத்தி நீங்க சொன்னீங்க. எளிமையா பண்ணணும்னு நினைக்கும்போது கூட நீங்க சொல்ற மாரி வந்து, நீ அந்த கருத்துக்கு அடிமையா இருக்கிறான்ற குற்றம் சாட்டுறாங்களே! இல்ல எளிமையா திருமணம் ஏன் பண்ணணும்னா, முதல்ல இது நிலைக்குதான்னு பார்ப்போங்க. அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது தானே விஷயம். இப்போ நம்ம திருமணத்த பத்தியோ, காதல பத்தி கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அதுல லீகல் கமிட்மெண்ட். ஆனா திருமணம்ன்றது ஒரு லீகலான ஒரு கான்ட்ராக்ட். அதுல இருக்க லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ பத்தி தெரியாம, நம்ம வெறும் வைபவங்கள், ஃபோட்டோ ஆப்பு, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஊருக்கு காமிச்சுக்கலாம். ப்ரீ விதவிதமா வெட்டிங் ஷூட், சாப்பிடலாம். போஸ்ட் வெட்டிங் ஷூட். அதெல்லாம் பண்ணலாம். இதுதான் கல்யாணத்தோட தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. திருமணம்ன்றது லீகல், லீகல் அண்டர்லைன். நீங்க அதுல உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா, வெளில வர்றது கஷ்டம். இன்னொன்னு சங்கீத்ன்னு ஏதோ சொல்றாங்க. சங்கீத், ஹல்தி, மெஹந்தி, லொட்டு, லொஸ்கு எல்லாம் இருக்கு அதுல. விச் இஸ் வெரி டம், வெரி ஸ்டூபிட். இது பெண் அடிமைத்தனத்தின் உச்சகட்டம். அத வேற இவங்க மிகைப்படுத்தி கிளாமரைஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்கி வச்சிருக்காங்க. மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படி அப்படி ஆயிடுச்சு. ஸோ பெண்கள் வந்து இந்த மேக்கப்பு, இந்த ஹல்தி, சங்கீத், லொட்டு, லொஸ்கு, இந்த நகை, இந்த புடவை எல்லாத்தையும் பெண்கள் விட்டுட்டாங்கன்னா, இந்தியன் எக்கானமி டம்முன்னு கீழ விழுந்துரும். மொத்தமா இந்தியன் எக்கானமியே இது மேல தான் பெண்களோட இந்த ஆடம்பரத்தின் இது பிடித்தத்தின் மேல தான் இருக்குது. பட் பிசைட் தட் இது வந்து இப்போ திருமணம்ன்றது பேசிக்கா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் தமிழ் திருமண முறையில ஒரு முக்கியமான கோட்பாடு ஒண்ணு, தற்செயல் கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த யாப்பு இலக்கணத்துல இந்த அகப்பாடல்கள்ல அது தகுதியான அகப்பாடலா இருந்தா தலைவனும் தலைவியும் தற்செயலா சந்திச்சுக்கணும். அப்படி ஒரு சட்டமே இருக்கு. பாட்டு இது யாப்பு இலக்கணத்துப்படி வருதுன்னா, தலைவன் தலைவி எப்படி சந்திச்சாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பெண் பார்க்கும் வைபவத்துல சந்திச்சாங்கன்னு இருந்தா அது பாட்டுக்கே பொருந்தாது. அந்த பாட்டை அவங்க சங்கத்துல ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி சந்திச்சிருக்கணும்? தற்செயலா சந்திச்சிருக்கணும். இவன் யாருன்னு தெரியாம சந்திச்சிருக்கணும். அவன் யாருன்னு தெரியாமயே அவனை பார்த்து எனக்கு ஆசை வந்துச்சுன்னு சொன்னாதான் அது அகப்பாடல். ஏன் அப்படி ஒரு ரூல் இருக்கு யாப்பு இலக்கணத்துல நம்ம ரொம்ப நுணுக்கி பார்த்தோம்னா, அவன் யாருன்னே தெரியல. ஆனா அவன் ஜீன் செட், அவன் ஃபீனோடைப்பை பார்த்து நான் அட்ராக்ட் ஆயிட்டேன். அவனை பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சுன்னு சொன்னாதான் அது ஜெனட்டிக்கலி ப்ரூவன் வே ஆஃப் சூசிங் அ மேட். ஜெனட்டிக்கலி வண்டர்ஃபுல் வே ஆஃப் சூசிங். இயற்கை அப்படிதான் பெண்ணை வடிவமைச்சிருக்கு, நிர்பந்திக்கிறது. அதன்படியே அந்த பெண் வாழ்ந்தாதான் அந்த மொத்த கலாச்சாரத்துக்குமே நன்மை. ஆனா நம்ம அந்த ரூல் எல்லாம் பிரேக் பண்ணி பிராமினிசம்லேருந்து கொண்டு வந்த கோட்பாடுகளை கொண்டு வந்து தமிழ் கலாச்சாரத்துல புகுத்தி
இந்த ஜாதகம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நாளை பார்த்து கிழமையை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. இல்ல இப்ப அப்படி சூஸ் பண்ற பெண்கள் லைஃப்ல கூட சில இது பிரச்சனைகள் வரும். mislead ஆயிடுது இல்ல. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை சார். ஆனால் ஒரு சென்ஸ் ஆஃப் ஏஜென்சி, சென்ஸ் ஆஃப் ஏஜென்சினா என்ன, ஆட்டோனாமின்னா என்ன, அதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக வேற பேசணும். அந்த பெண்ணை அடிமையாக்கிறதுக்கு ஒரு வைபவம் பண்ணுவீங்களா நீங்க? முட்டாள் கூட பண்ண மாட்டாளே, முட்டாள் கூட பண்ணிக்க மாட்டாளே. இந்த பெண்கள் ஏன் அது பண்றாங்க? ஏன்னா அவங்க மைண்ட் அப்பளையே பண்ணல. நம்ம முட்டாள்தனம் பண்றோம், நம்ம அடிமை நாமளே சொல்லிக்கிறோம். அடிமை ரோல்குள்ள நாமளே இப்போ உட்காந்துக்கிறோன்னே இந்த பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பல பெண்களுக்கு தன்னுடைய திருமணம் எப்படி கிராண்டா நடக்கும்ன்ற கனவுகள்லாம் இருக்கு. இல்ல அது வேற. இந்த இந்த ஆண்டாள் கனவு காணுவாங்கல்ல, இந்த யானை வந்து குதிரை வந்து, அது வந்து இன்னைக்கு ஆண்டாள் இருந்தா அப்படி கனவு காண மாட்டாங்க. ஆண்டாள் ஒரு எக்ஸ்பென்சிவ் மட்டும் இல்ல, ஒரு ஒரு தங்க கூண்டா இருந்தாலும் அது கூண்டு தானே. அழகழகான கிரீடெல்லாம் வச்சு தங்க கூண்டு ஒன்று கற்பனை பண்ணேன், முத்து வச்ச தங்க வச்ச கூண்டுன்னா ஏமா அது கூண்டுமா, அதில் முத்து இருந்தா தங்கம் இருந்தான்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி பெண்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரும் பொழுதே திருமணம் என்பது ரொம்ப சொகுசான சந்தோஷமான அப்படியே அன்பு அப்படியே பொழிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஆக்சுவலாக திருமணம்ன்றது ஒரு லீகல் கான்ட்ராக்ட்ன்றது பெண்கள் ஆண்களுக்கும் அது தெரியல. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தாலியை கட்டிட்டு அடுத்த நாளே நம்ம வீட்டுக்கு ஒரு அடிமை வந்துருச்சு, இப்படின்னா காஃபி வரும், அப்படின்னா டீ வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு செய்ய வேண்டியது கடமைகள் இருக்குன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அவங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஆண்கள் நினைக்கும். பெண்களும் அதே மாதிரி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட திருமணத்துக்குள்ள போறாங்க. அப்போ இவங்க மொத்தமாவே ஆஸ் அ கல்ச்சர் இதெல்லாம் நிறைய நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ செக்ஸ்னா என்ன, ஹெட்ரோசெக்ஸ்னா என்ன, ஹோமோசெக்ஸ்னா என்ன, செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னா என்ன, ஒருத்தங்க காம்ப்ரமைஸ் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும், எப்போ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எப்போ ஒரு பெண் தன் சுயமரியாதைக்காக நிற்கணும், எப்போ ஒரு ஆண் தன் சுயமரியாதைக்காக நிற்கணும், இதை பற்றி எந்த பேச்சும் இல்லைன்றதுனால நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனால் தனித்தனியாக வந்து கன்சல்டேஷன் வராங்களே தவிர ஒட்டுமொத்தமாக அதை பற்றி பேச்சோ தெளிவோ இல்லை. இல்லை இப்போ ஹோமோசெக்ஸ் ஹெட்ரோசெக்ஷுவல் பற்றி சொன்னீங்க, பைசெக்ஷுவல்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களும் தன்னுடைய உரிமைக்காகலாம் போராடுறாங்க, இந்த ரெயின்போ ரேலிலாம் நடத்துகிறாங்க இல்லையா, இப்போ அது எப்படி? இல்லை நம்ம அது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர முடியாதுல்ல. எல்ஜிபிடிக்யூ ஸ்பெக்ட்ரமில் பைசெக்ஷுவல் வந்து எந்த பக்கம் வேணால் அவங்களால போக முடியும். அவங்கள தே ஆர் செக்ஷுவலி மோர் ஃப்ளூயிட். இப்போ அவங்க தனக்காக ஒரு சூழ்நிலை ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்க பார்க்குறாங்களா, இல்லை மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களான்ற ஒரு வேரியேஷன் இருக்குல்ல. அது எல்லாத்துலேயும் இருக்குல்ல, அது எல்லா தன்மையிலையும் இருக்கு. ஸோ அதனால நம்ம எச்சரிக்கை. இப்போ ஃபெமினிசம்னாலும் ஒரு லெவல் வரைக்கும் தான் ஃபெமினிசம், அதுக்கப்புறம் போச்சுன்னா அது டாக்ஸிக் ஃபெமினிட்டி இல்லை. மேஸ்குலைன் பிஹேவியர்ல டாக்ஸிக் மேஸ்குலிட்டி, டாக்ஸிக் பைசெக்சுவாலிட்டி கூட இருக்குன்றதுனால வெறுமனே பொதுவாக பைசெக்சுவாலிட்டி பற்றி நம்ம பேசல. அது எப்போ ப்ரெடேட்டரி பிஹேவியர் ஆகுது இல்லை. இப்போ திருமணம் தாண்டி செக்ஸ்ன்றது ஒரு உணர்வு தானே, அந்த உணர்வை வெளிப்படுத்தல என்ன தவறுன்னு கூட நம்ம கேட்கலாம்ல. பசின்றது ஒரு உணர்வு, அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்குல்ல. உங்கள் தட்டில் இருக்கிறத நான் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல, உங்கள் வீட்டை உடச்சி வந்து நான் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. பசின்றது இயல்பானது தான், ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு முறை இருக்கு. அதே மாதிரி காமம்ன்றது இயல்பானது, மனித உரிமை, ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு. வெறுமனே நம்ம காமத்தை பற்றி இப்போ ரொம்ப காலமாக நம்ம கலோனியல் ஆட்சியில் இருந்ததுனால செக்ஸ்ன்ற வேர்டே தப்பானது, காமம்ன்ற வார்த்தையே பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளே தப்பான. ஆனால் காமாட்சிக்கு தான் கோயில் வச்சிருக்கோம். காமாக்கியா டெம்பிள் தான் இந்தியாவிலே பழமையான கோயில். அப்போ காமம்ன்றது இங்கே தப்பான வார்த்தை இல்லை. திருவள்ளுவரே இன்பத்துப்பால் எழுதியிருக்காரு, காமத்துப்பால் எழுதியிருக்காரு. அதை நம்ம இன்பத்துப்பால் மாத்திட்டாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்ல, மலரினும் மெல்லியது காமம், சிலர் அதனை செவி தலைப்படுவார். அப்ப இதை பேசுறதுக்கு கூட கூச்சப்படுற, இதை பத்தி புரிதலே இல்லாத, கண்மூடித்தனம், அதை பத்தி தெரியாது, கண்மூடிக்கிட்டேன் அதனால பூலோகமே இருந்துடுச்சுன்னு சொன்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். கிளாரிட்டி இல்லாதனால இந்த பிரச்சனைகள் வருது. பெற்றோர்களுக்கு கிளாரிட்டி இல்லாதனால, பெற்றோர்களுக்கு புரிதல் இல்லாததுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே அதை பத்தி எல்லாம் தெரியுது. இப்போ தெரியாதது யாருக்குன்னா இந்த மில்லியனர்ஸ்க்கு, அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு தான் அதை பற்றி தெரியல. அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தை உண்மையிலே என்ன ஓரியன்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் கேன்னு சொன்னா கூட நம்ம பேரண்ட்ஸுக்கு அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ அப்படியா, சரி என்னன்னு பார்ப்போம்னு அது கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. உடனே ஆஹா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ற லெவலில் இவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா, இவங்க கிட்ட சொன்னாதானே பிரச்சனைன்னு பசங்க போய் சொல்லவே மாட்டேன்றாங்க.
ஸோ இதை பற்றியெல்லாம் கேஷுவலாக பேசி அதை டீல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நாம் இந்தியாவிலையும் உருவாக்குறோம், தமிழ்நாட்டிலையும் உருவாக்குறோம்.